கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். வேதத்துல நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவங்க உபத்திரவத்திலிருந்து நீங்களாக்கி விடுவிக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நான் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். என்னோட ப்ராப்ளத்துக்கு முடிவே இல்லாம என் உபத்திரவ பாதை தொடர்ந்து கொண்டே போகுது. அதுக்கு ஃபுல் ஸ்டாப்பே இல்லை, ஒன்லி கமா தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்ப இந்த வேதவசனம் எப்படி உண்மை அப்படின்னு நீங்க கேட்கலாம். 2 வகையான விடுதலை ஆக்குகிற காரியம் இருக்குதுங்க. ஒரு வகையான விடுதலை ஆக்குறது பிரச்சனை உபத்திரவத்திலேயே பார்க்காதபடிக்கு கர்த்தர் விடுவிச்சிருவார். அந்த பிரச்சனைகள் வருவதற்கு முன்பதாகவே நம்மளே விடுவிக்கிடுவார். 2வது வகை எப்படி தெரியுங்களா? உபத்திரவங்களுக்குள்ளாக செல்வதற்கு அனுமதிப்பார். அந்த உபத்திரவங்களுக்கூடாக கர்த்தர் கூட இருந்து தம்முடைய வல்லமையை காண்பிப்பார். அப்ப உபத்திரவ பாதைக்குள்ளேயே நம்ம போறப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரை இறுக்கமா பிடிச்சுக்கணும். ஆண்டவர்கிட்ட ஏன் ஆண்டவர் இதை அனுபவிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு, அந்த உபத்திரவங்களின் வழியாக நீங்க எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறீங்க, உம்முடைய வல்லமை எனக்கு காண்பீங்க, நாங்க இன்னும் உம்மோடு கூட நெருங்கி சேரணும் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். இந்த 2 வகையான விடுதலையாக்குகிற காரியம். முதலாவது விடுதலையாக்குகிற காரியம் பிரச்சனையிலே பார்க்கறதுக்கு முன்பதாகவே விடுதலையாகுகிறது. 2வது காரியம் பிரச்சனைகளுக்கு கூடாக சென்று கர்த்தருடைய வல்லமையினால நம்ம உபத்திரவத்திலிருந்து நீங்களாக்கப்படுகிறது. இன்றைக்கு எப்படிப்பட்ட உபத்திரவமாக இருந்தாலும் நம்ம கர்த்தரோடு கூட இருக்கிறப்ப ஜெயம் நமக்கே. பிரைஸ் தி லார்ட்.